வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியா சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியில் மறுமலர்ச்சி கண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டில் PNG மற்றும் CNG எரிவாயு விநியோகம் 100% அளவில் நடப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய அரசு ஆதரவு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. நாட்டில் பாதுகாப்புத்துறையின் முக்கிய தூணாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியில் மறுமலர்ச்சி கண்டு வருவதாகவும் அயோத்தி ராமர் கோவில் இதன் சின்னமாகவே திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் செய்த அவர் பின்னர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். காஞ்சி காமகோடி பீடத்தால் வழங்கப்பட்ட ஸ்ரீராமர் எந்திரத்தை கோவில் வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யும் விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார். உலகின் முதல் நிலைக்கு இந்தியாவை உயர்த்த புனிதமான இத்தருணத்தில் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆன்மீக தலைவர் மாதா அமிர்தானந்த மயி மற்றும் சாதுக்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இன்று யுகாதி, குடிபடவா, நவ்ரேக் மற்றும் சேந்தி சந்த் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை கொண்டாட்டங்களால் அனைத்து மக்களின் வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், ஆரோக்கியம் மற்றும் நல்ல எதிர்காலம் வந்து சேரட்டும் என தாம் வாழ்த்துவதாக சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். புத்தாண்டை குறிக்கும் இப்பண்டிகைகள் புதிய நம்பிக்கை மற்றும் புதிய சாத்தியங்களுடன் மேலும் முன்னேறி செல்ல அனைவருக்கும் உணர்வூக்கம் அளிக்கும் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான PNG மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்கான CNG விநியோகம் 100% நடப்பதை அரசு உறுதிப்படுத்தியிருப்பதாக பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து இன்று புதுடெல்லியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதை தெரிவித்தார். கடந்த 2 வாரங்களில் வீட்டு உபயோகம் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான 1,25,000 எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக திருமதி சர்மா கூறினார். கடந்த 3 நாட்களில் 5,600 LPG வாடிக்கையாளர்கள் PNGக்கு மாறியிருப்பதாக அவர் தெரிவித்தார். PNG விநியோக கட்டமைப்புகளின் விரிவாக்கத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கவும், LPG பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்கவும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக திருமதி சர்மா தெரிவித்தார். ஆன்லைன் மூலமான LPG பதிவுகளின் எண்ணிக்கை 94% அதிகரித்திருப்பதாகவும், பீதி அடிப்படையிலான பதிவுகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். LPG நிலவரம் சற்று கவலை அளிப்பதாகவே உள்ள போதிலும் கையிருப்பு முற்றிலுமாக தீரும் அபாயம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். வளைகுடா பகுதிகளுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் இணை செயலர் திரு அசீம் மகாஜன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் இடையே தேவை மற்றும் பாதுகாப்பு நிலவரங்களுக்கு ஏற்ப குறைந்த எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். குவைத், பஹ்ரைன் மற்றும் ஈராக்கில் இருந்து விமானங்களை இயக்க கட்டுப்பாடுகள் இருப்பதால் அவசர தேவையுள்ள இந்தியர்களை சவுதி அரேபியா வழியாக இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். சேஃப் சி விஷ்ணு கப்பலிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்ட இந்திய ஊழியர்கள் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி உட்பட பாரசீக வளைகுடாவில் உள்ள எல்லா இந்திய கப்பல்களும் பாதுகாப்பாகவே உள்ளதாக கப்பல் துறை சிறப்பு செயலர் திரு RK சின்ஹா கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அரசு உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் 16 இந்திய கப்பல்கள் தாயகம் திரும்பியிருப்பதாக அவர் தெரிவித்தார். குஜராத், மகாராஷ்டிரா, கேரளம், ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் உள்ள துறைமுகங்களுடன் கப்பல் துறை அமைச்சகம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், இத்துறைமுகங்களிலிருந்து எதிர்மறை தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேற்காசிய பிணக்குகளால் பாதிக்கப்பட்ட இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ மத்திய அரசு ரிலீஃப் என்ற பெயரில் ஆதரவு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. வெளிவர்த்தகத்துறை தலைமை இயக்குநர் திரு லுவ் அகர்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி முதல் மார்ச் 20 வரை இந்தியாவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட சரக்குகள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியம் வழியாக இதர நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட சரக்குகளுக்கு புதிய திட்டத்தின் கீழ் கூடுதல் பிரீமியம் இன்றி 100% காப்பீட்டு வசதி வழங்கப்படும் என்றும், இதற்கான கூடுதல் செலவுகளை அரசே ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இதனால் பயன்பெறும் என்றும், பொருள் விநியோக சங்கிலியில் தொடர்ச்சியை பராமரிக்க இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார். வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், இந்திய ஏற்றுமதியாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நாட்டில் பாதுகாப்புத்துறையின் முக்கிய தூணாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையிலான தேசிய மாநாட்டில் அவர் பேசுகையில், இந்தியாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட நவீன துறைகளில் செயல்பட்டு வருவதையும், நாட்டின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதில் உள்ளூர் அளவிலான தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளிகள் முக்கிய பங்காற்றி வருவதையும் சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்ப துறைகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் ஆராய்ச்சி அமைப்புகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்த தனி திட்டம் ஒன்றை அரசு செயல்படுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உலகின் பல நாடுகளை காட்டிலும் இந்தியாவில்தான் மின்சார கட்டணம் குறைவு என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாரத் எலக்ட்ரிசிட்டி மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர், எதிர்கால செயல் திட்டங்களுக்கான ஆதாரமாகவே மின்சாரம் திகழ்வதால் அனைவரும் வாங்கக்கூடிய விலையில் மின்சாரம் வழங்குதல் அவசியம் என்றார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் 2.09 லட்சம் சர்க்கியூட் கிலோமீட்டர் அளவிற்கு புதிய மின் விநியோக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரத் மின்சார உச்சி மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், இந்தியாவில் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத எரிசக்தி மூலமான மின்சார உற்பத்தி திறன் ஏற்கனவே மொத்த திறனில் 50% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். மின்சாரம் தொடர்பான அனைத்து துறையினரையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் வகையிலான இம்மாநாடு 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் பெருமளவு உதவும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். காரைக்காலில் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏனாம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மற்றவர்கள் குறித்து விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், சேவை வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் அஞ்சல் ஓட்டு மூலம் தேர்தலில் வாக்களிக்க தேவையான வசதிகளை தேர்தல் ஆணையம் வழங்கி வருகிறது. 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 12D படிவத்தை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலைய அதிகாரி மூலம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும், வாக்குப்பதிவு குழுவினர் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களின் வீட்டிற்கே வந்து வாக்கு சீட்டுகளை சேகரித்துக் கொள்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டுள்ள தத்தம் துறையின் நோடல் அதிகாரி மூலம் தபால் ஓட்டு வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், சேவை வாக்காளர்கள் மின்னணு தபால் ஓட்டு முறை மூலம் தங்களின் தபால் ஓட்டுகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. தபால் ஓட்டுகள் வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்குள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை சென்றடைய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காமராஜர் சாலையில் உள்ள பழைய உப்பனாறு குறுக்கு பாலம் இடித்து மறு கட்டமைப்பு செய்யப்படுவதை ஒட்டி இன்று முதல் தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ராஜா திரையரங்கிலிருந்து மேற்கு நோக்கி காமராஜர் சாலையில் வரும் நடுத்தர மற்றும் இலகுரக வாகனங்கள் வள்ளலார் சாலை, 45 அடி சாலை, சாரம், அவ்வைத்திடல் வழியாக மீண்டும் காமராஜர் சாலையை அடையலாம் என்றும், கனரக மற்றும் நடுத்தர வாகனங்கள் அஜந்தா சந்தப்பிலிருந்து சர்தார் பட்டேல் சாலையில் செஞ்சி சாலை, சோனாம்பாளையம், MM சாலை வழியாகவே நகரப் பகுதிகளை அடைய வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. வள்ளலார் சாலையிலும் காமராஜர் சாலையில் ராஜா திரையரங்கில் இருந்தும் GRT நோக்கி கனரக, நடுத்தர மற்றும் இலகுரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் ஈரானும் நேருக்கு நேர் மோதும் நிலைக்கு வந்திருப்பதாக சமூக ஊடகத்தில் வெளியாகும் தகவலை மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் உண்மை அறியும் பிரிவு மறுத்துள்ளது. இத்தகவல் போலியானது என்றும், ஆதாரமற்ற இத்தகைய செய்திகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் உண்மை அறியும் பிரிவு கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்க 22 இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி மறுத்திருப்பதாக கூறப்படுவதையும் வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதியை பொறுத்தவரை நாளை மிதமான மழையும் நாளை மறுநாள் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியில் மறுமலர்ச்சி கண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டில் PNG மற்றும் CNG எரிவாயு விநியோகம் 100% அளவில் நடப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய அரசு ஆதரவு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. நாட்டில் பாதுகாப்புத்துறையின் முக்கிய தூணாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.